இந்தம்மா உன்னுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர். நீ ஜூனியர் மினிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கோ. பழையசெல்லாம் விட்டுருமா. இனி நீ நல்லா தான் இருப்ப. நீ ஒர்க் பண்ணுறதுனால உன்னுடைய பேஷன்லாம் விட்டுறாத. அப்படியே சைடில் ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே? உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளு. தேங்க்யூ சார். சூப்பருங்க. எப்போ ஜாயின் பண்ணீங்க? இப்போதான். உங்களுக்கு எப்படி போகுது எல்லாமே? ஃபுல் ஃபோக்கஸும் ஒர்க் மேலே தாங்க இருக்கு. அதான் எல்லாமே ஒன்றா நல்லபடியாக நடந்துருக்குங்க. சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்களா? என்ன விஷயம்? பார்க்க தெரியுங்க. அம்மா கிட்டே உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரணும். சரி. நீங்கள் பில் பே பண்ணிட்டு வரேன். சொல்லுண்ணா. பிஜி தானே போகிறீங்க? நானும் அந்த வழியாக தாங்க போகிறேன். ட்ராப் பண்ணிட்டு பரவாயில்ல வாங்க. வாங்க. உனக்கு சத்தியமா எதுவுமே தோணலையா நிதி? என்ன உண்மையாவே பிடிக்காதா? உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. பட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது இல்ல. மேல கொஞ்சம் கூட அளவு இல்ல. அதான் சொன்னல உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு. உன்னை ரொம்ப பிடிச்ச காரணமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழறத நீ ரொம்ப ரசிக்கிற. அதான். ஆனா அந்த கமிட்மெண்ட்ஸ், லவ், ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதெல்லாம் நேச்சுரலா கிராஜுவலா எனக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பிறந்த ஒரு தூய்மையான உணர்வை பிரதிபலிச்சு தப்பா? பாரு, ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் மென்டல் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அட, இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தா லைஃபே போர் அடிச்சிரும்டா. எல்லாமே பைத்தியக்காரத்தனம். உலகம் ஃபுல்லா பைத்தியக்காரங்க. நீ மட்டும்தான் புத்திசாலி இல்லையா? அம்மா தெரிஞ்சாங்க நிதி 20 வருஷம் கழிச்சு. டேய், இங்க பாரு. ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போவே, இந்த நிமிஷமே. எனக்கு ஓகே, நான் ரெடி. ஆனா ஒண்ணு, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ரீசன் கொடு. ஜஸ்ட் ஒன். நான் கட்டிக்கிறேன். உலகம் மொத்தமும் பைத்தியக்காரங்களான்னு கேட்டல்ல, அந்த புத்திசாலிங்க கிட்ட கூட கேட்டு சொல்லு. நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? just give me one reason and convince me. சரியா? அப்பவே நீயே என் கழுத்துல தாலி கட்டிரு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் படித்தாண்டா பத்தினியா உன் கூடவே இருப்பேன். I promise. Just give me one single reason. ஒரே ஒரு ரீசன் கொடு. ஒரே ஒரு ரீசன் கொடு. Just give me one reason and just convince me. ஒரே ஒரு ரீசன் கொடு. ஓகேவா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். ஹாப்பி? வா, மேட்ரு பண்ணலாம். நோ. ஏண்டா? எனக்கு பீரியட்ஸ். டேய், ரிவெஞ்சா? என்னடா தம்மெல்லாம் வெளியே வந்து அடிக்கிற? வாரிசு மேல அவ்வளோ அக்கறையோ? ஒரு மேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன். உள்ள வா. வா வா வாடா. ஹாய் மேடம். நமக்கு டைம் இல்லை, வேற வழியும் இல்லை. மேரேஜ் ஆன மாதிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கேன். இதை காமிச்சா போதும், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களாம்மா. சரியா? ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிரும். இதை காமிச்சா போதும் மேடம், ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாயிரும். ஈஸி தான். குடி.
விசாரிச்ச வரைக்கும் டைம் ஆக கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணலாம், சரியா? டாக்டர் மீட்டிங் நாளைக்கு தானே சொன்னேன். டேய் டேய், என்ன ப்ரொடியூசர் எப்போ மீட் பண்ண போற? நல்லா நினைக்கிறேன். எது இந்த அம்மா பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க, எங்கன்னு பார்த்தா மணமேடை, அந்த சீன் தானே? சரி சரி சரி, நல்லா பண்ணு, சரியா? அந்த மயிலாண்டி ஏதாவது ஜாதகம் எதுவும் கேட்பான்டா, சொல்லு, சிறப்பாக பண்ணி விட்ருவோம். என்ன பார்க்குற, ஒரிஜினலை விட ஒரிஜினலாக இருக்கும்டா. நான் டிகிரியே அப்படி தான் முடித்தேன். வரட்டா? பாய் மேடம். அப்பா எப்படி? மிலிட்ரியில் இருந்தாருங்க, காஷ்மீர் எல்ஓசியில். என்ன மூஞ்ச பார்த்த ஞாபகம் தான் இல்லை. முதல் வாட்டி வரும்போது நான் பிறந்தேன், ரெண்டாவது வாட்டி வரும்போது என் தங்கச்சி பிறந்தா, மூணாவது வாட்டி சவப்பொட்டியில் தாங்க வந்தேன். அப்படியே 20 வருஷம் போயிடுச்சுங்க. என்னப்பா? வாமா, உள்ள வா. சாமி கும்பிட்டுக்க. வா, உட்கார். இது பிரியாமா அவினாசியில வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. சசி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காம்மா. மற்ற கேஸுன்னு வச்சுக்கேன், வெளியில ஏரியா பசங்களோட விளையாடுறதுக்கு போயிடுவான். ஆனா உன் கேஸுன்னா மட்டும் இந்த குண்டு புக் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து எதையோ பரட்டிக்கிட்டே இருப்பான். ஓ, கம்முன்னு இருமா. இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கிளைண்ட்ஸ்லாம் கடவுள் மாதிரி. உட்காருமா உட்காருமா உட்காருமா. நீ ஏன் இப்படி ஒடிஞ்சு போய் உட்காந்தியா? இந்த குடும்பத்தை யாருமா பார்த்துக்குவா? நல்ல மனுஷன்தான். ஹார்ட் அட்டாக் வந்தா நீ என்ன நான் என்ன எல்லாரும் போய் சேர வேண்டியதுதாம்மா. இதை நான் இந்த இடத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட தெரியல. ஒரு கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடத்தணும்மா. கலையை என் பையனுக்கே கொடுத்துறேம்மா. அவனும் 2 கோழி பண்ண வச்சிருக்கான், மில்லில் என் கூட ஒத்தாசையாக இருக்கிறான். அது மட்டும் இல்லைம்மா, பக்கத்துலேயே கொடுத்துட்டீன்னா அவன் உன்னையும் பார்த்துக்குவான், நீயும் அவனை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் பேசிட்டே இருங்களா? சரிப்பா, இப்போ சாப்பாடு எடுத்து வைம்மா. சரிங்க. அடி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. வாழ்க்கையில தண்ணியாவே இருந்தீன்னா வெறுத்து போயிடும். எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்க. பழசியே நினைச்சிட்டு கவலை எல்லாம் பட்டுட்டு இருக்க கூடாது. தைரியமா இருக்கணும், புரியுதா? உங்க அம்மா பாவம் இல்ல? இத்தனை வருஷம் செக்ஷுவல் லைஃபே இல்லாம எப்படிதான் வாழ்ந்தாங்களோ. எனக்கு இவ்வளோ நாள் உனக்கு எப்படி தோணுச்சு? சபிக்கப்பட்டவளுக்கு தான் இன்னொரு சபிக்கப்பட்டவளோட வலி புரியும். எனக்கு அப்படிதான் தோணும். என் உலகம் ரொம்ப சின்னது நேத்ரா. என் அம்மா, என் தங்கச்சி, இப்போ நீ,